வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றான திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி சில முக்கிய விரைவு ரயில்களுக்கு தற்காலிகமாக திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட உள்ளது. இந்த அறிவிப்பு ஏன் வெளியிடப்பட்டுள்ளது, எந்தெந்த ரயில்களுக்கு இந்த நிறுத்தம் வழங்கப்படுகிறது, எத்தனை நாட்களுக்கு இந்த வசதி இருக்கும், பயணிகளுக்கு இதனால் என்ன நன்மை என்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை தெரிஞ்சுக்கங்க. என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட் ரயில்வே தகவல். நான் டெய்லி ஒரு ரயில்வே தகவல் தமிழில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அல்காரிதம் நிறைய ட்ரெயின் வியூவர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரக்கோணத்தில் யார்டு ரீமாடலிங் போயிட்டுருக்குங்க. இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் கவர் பண்ணியிருப்பேன். இன்டர்லாக் ஒர்க் போயிட்டுருக்கு, யார்டு ரீமாடலிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே தொடர்ந்து தனது உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வரும் நிலையில் அரக்கோணம் போன்ற முக்கிய ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா பாதை திறன் அதிகரிப்பு மற்றும் ரயில் இயக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் காரணமாக பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்கும் வகையில் தெற்கு ரயில்வே ஒரு டெம்பரவரியான டெசிஷன் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சில முக்கிய விரைவு ரயில்கள் திருவள்ளூர் நிலையத்தில் தற்காலிகமாக நின்று செல்லுங்க. முதலாவதாக என்ன வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து பெங்களூரு நோக்கி இயக்கப்படும் கேஎஸ்ஆர் பெங்களூரு பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி டெய்லி ஆப்ரேட் ஆகுது. ஜர்னி கமன்சிங் பார்த்தீங்கன்னா 1/6/26 20/6/26 வரைக்கும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போகும்போது பிருந்தாவன் காலையில் 8:03 திருவள்ளூர் 8:05 உங்களுக்கு டிபார்ச்சர் எடுப்பாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் வண்டி நம்பர் 22637 டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு மங்களூரு வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 16:26 26:26 வரைக்கும் 3:13 3:15 எடுத்துருவாங்க. 2 நிமிஷம் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 17314 டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு ஹூப்ளி. இது வியாழக்கிழமை சனிக்கிழமை போகக்கூடிய வண்டி. 4:6 11:6 13:6 18:6 26 பார்த்தீங்கன்னா 26:26 பார்த்தீங்கன்னா 4:23 4:25 எடுக்க போகிறாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 17651 செங்கல்பட்டு டு காச்சிகோடா வண்டி. மண்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே 16 to 26 வரைக்கும் 17:53 17:35. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காச்சிகோடா. இதுவும் சேம் டைமிங் தான். டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே 17:33 17:35 வரைக்கும். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 12164 டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு லோகமானிய திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 16:26 26:26 வரைக்கும் 6:58 7 மணிக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பொதுவாக திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் பயணிகளுக்கு சென்னை சென்ட்ரல் அல்லது சென்னை எழும்பூர் வரை பயணம் செய்து பின்னர் நீண்ட தூர ரயில்களில் ஏற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த தற்காலிக நிறுத்தம் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா திருவள்ளுவர், திருமலிசை, வேப்பம்பட்டு, கடம்பத்தூர், திருநின்றவூர் அதில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கு இந்த ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பல ஊருக்கு இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி போய்க்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா பயண நேரம் மிச்சமாகும். சென்னை நகர போக்குவரத்து தான் குறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுத்தங்கள் நிரந்தரமானவை கிடையாதுங்க. இது ஒரு டெம்பரவரி தான். அரக்கோணம் நிறுத்தம் இல்லைன்னு சொல்லி தான் வண்டி உங்களுக்கு திருவள்ளூரில் நிறுத்துறாங்க. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரக்கோணம் யார்டு உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த வண்டி தற்காலிகம் நிறுத்தங்கள் தொடருமாங்கிறது கேள்வி தான். ஹெவி டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த திருவள்ளுவர் லைனில் இந்த திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திருவள்ளூர் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு
நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரயில்வே வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அது பெர்மனன்ட் ஆக்கணுமா? இல்ல டெம்பரவரி ஆக்கணுமான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த மாரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க. அந்த அல்காரிதம் நெறைய பேருக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி போகும். ஓகே. தேங்க் யூ அண்ட் பாய்ங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து சந்திப்போம். ஸோ பாய்ங்க.